அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு நவம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் இந்த மாதம் இருக்க போகிறாங்க. ஏற்கனவே குரு பகவான் அதிசாரமாக கடகமனையில் உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். சூரிய பகவான் துலாம் மனையில் நீச்சமாகவும், சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாகவும், செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பலத்தோடவும், புதன் பகவான் விருச்சிகத்தில் அமர்ந்து இந்த மாதம் பலன்களை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த துலாம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம், அதாவது உங்க ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது. ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்கார். தன்னம்பிக்கைக்குரிய கிரகமான சூரியன் ராசியில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவன். சூரியன் அங்கே நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப என்ன, நல்லா இருக்க போறீங்க. துலாம் ராசி என்பவர்கள் நவம்பர் மாதம் தொட்டது துலங்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை செயல்படுவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் உங்க கண் முன்னேடியே இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சுக்கிரன் நல்லா இருக்கார். சுகஸ்தானத்தை அடையக்கூடிய தன்மை, சில மறைவான சில விஷயங்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு புலப்படாத சில விஷயங்கள் இப்போ புலப்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அதிகாரம், சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே அழகா அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சார் குடும்பாதிபதி எப்படி இருக்கு சார், குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வலிமையா உட்கார்ந்துருக்கார். 2ஆம் அதிபதி வலிமை ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். ராசி அதிபதி வலிமை, 2ஆம் அதிபதியும் வலிமையா இருக்கு. அப்ப என்ன, குடும்பம் நல்லா தான் இருக்க போகுது. குடும்பத்தில் புதன் இருக்கார். புதன் வளைவு நெளிவு சுழிவாக இருக்கக்கூடிய இரட்டைத்தன்மை கொண்ட புதனும் அங்க இருக்கார். அழகாக பேசக்கூடிய தன்மை, அதாவது கோபத்தோட ஒரு அறிவார்ந்த பேச்சுங்கிறது இருக்கும். கோபமும் இருக்கும். அறிவார்ந்த திட்டம் செயல்படுத்துவது, பேசுவது, எப்படி சக்சஸ் பண்ணுவது, எப்படி பேசி கரெக்ட் பண்ணுவது, ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு. அப்போ லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ அங்கேயும் சிறப்பு தான். அப்போ லாபாதிபதி தனஸ்தானத்தில் தனம் லாபம் அடைய போகுது. பொருளாதாரம் விரிவாக்கம் அடைய போகுது. பொருளாதாரத்தை பெருக்குவதற்குண்டான அத்தனை அமைப்புகளும் உங்கள் கண் முன்னாடி தெரியும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பு. பேச்சு நல்லா இருக்கும், நல்லா பேசுவீங்க, சூரியனை போல பேசுவீங்க. செவ்வாய் இருக்கு, ஆக்ரோஷமாக பேசுவீங்க. அதிகாரத்துடன் பேசக்கூடிய தன்மை, அதாவது ஒரு கெத்தா நடந்து கொள்ளக்கூடிய தன்மை துலாமுக்கு அருமையா இருக்கு. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன், புகழ் கீர்த்தியை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உச்ச பலம். 3ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சகோதர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சகோதரருடைய செயல்பாடுகள் அல்லது நீங்க அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும். அது நல்லா இருக்கும். பிரயாணங்கள் சூப்பரா இருக்கும். பிரயாணம் போவதற்கான அமைப்புகள் உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். இடம் நிலம் ஒப்பந்தங்கள், ஒப்பந்தம் போடுவது நல்லா இருக்கும்.
சுக்கிரன் வலிமையாக இருக்கார். இசை கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. குரு 10ல் இருக்கார், உச்ச பலத்தோடு இருக்கார். 6ஆம் அதிபதி. கடன் கிடைக்கும், வீட்டு வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும், நிலம் வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும், இடம் வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும். அப்போ கடன் மூலியமாக தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த துலாமுக்கு இந்த மாதம் உண்டு. நீங்கள் ஒரு வீடு கட்டணும், வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும், எங்கே போய் கடன் கேட்டாலும் கடன் டக்குன்னு கிடைக்கும். ஆனால் ஒரே விஷயம், குரு 6ஆம் இடத்தை பார்க்க கடன் பெருசாக்கும், வளர்க்கும். அப்போது கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். ஏன்னா 6ஆம் அதிபதி தான் குரு. குரு எங்கே பார்த்தாலும் கடனை வளர்க்கும். 4ஆம் இடத்தில் கடனை வளர்க்கும், பெருசு பண்ணி விட்டுருவார், ஆசையை கொடுத்து விட்டுருவார். அப்போது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே இந்த துலாம் ராசி என்பவர்கள் போகக்கூடாதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். 5ஆம் இடத்தில் ராகு, 5ல் ராகு, குழந்தை ஸ்தானத்தில் ராகு. குழந்தைகள், ராகுன்னா வெளிநாட்டு கிரகம், அந்நியம். குழந்தைகள் வெளிநாட்டு போகலாமா, போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குமா? உருவாக்கும். ஏன்னா ராகு அங்கே இருக்கார். ராகுன்னா பாம்பு, ஒரு இடத்துல நிற்காது, அங்கே இங்கே ஓடும். அப்போ குழந்தைகள் நகர்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். இப்போ எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா எங்கே கிடைக்கும் கோர்ஸ்? ஒரு நல்ல கோர்ஸ் அதர் ஸ்டேட்டில் கிடைக்கலாம், அதர் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கலாம், அல்லது வெளிநாட்டில் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள், அதாவது ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இதெல்லாம் நல்லது, துலாமுக்கு நல்லது. 6ஆம் இடத்தில் சனி, 6ல் சனி இருக்கார். ஒரு பாவ கிரகங்கள் இருப்பது நல்லது தான். குரு பார்க்குறார். அப்போது என்ன, 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது, வெற்றி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் வேலை கொடுக்கும். வேலை இல்லாத, வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும். 6க்குரியவன் 6ஆம் இடத்தை பார்க்கிறார், பார்த்து ஸ்ட்ராங் பண்ணுறார். வேலை ஸ்ட்ராங்காக போகுது. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த துலாமுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா குரு 10ல் இருக்கார், 10லிருந்து பார்க்குறார், உச்சத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் வேலை, வெற்றி, வெற்றி கிடைக்கும். வழக்கில் வெற்றி, போட்டி தேர்வில் வெற்றி. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு. ஹெல்த்தை மட்டும் பார்க்கணும். ஏன்னா 6ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். 6ஆம் இடத்தில் நோய் அப்படிங்கிற ஸ்தானமும் இருக்கும். அப்போ ஹெல்த்தை பார்க்கணும். துலாம் ராசி என்பவர்கள் தன்னுடைய உடல்நலத்தை கண்டிப்பாக பேணி காக்க வேண்டும். இதில் மாற்றுக்கருத்து என்பது இல்லை. சார் திருமணம் நடக்குமா, தங்கு தடையில்லாமல் நடக்குமா, அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார். 7க்குரியவன் வலிமை. 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். உங்க ராசிநாதன் சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கலத்திர காரக கிரகம் 7ஆம் இடத்தை பார்க்குது. குரு பார்வையில் 7ஆம் அதிபதி. அப்போ திருமணத்துக்கு எந்த தடை இல்லை. திருமணம் பார்க்கலாம், நிச்சயதார்த்தமாகும், முடிவாகும், இன்னார்க்கு இவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், உங்களுக்கு ஸ்டேட்டஸ், உங்களுக்கு மனதுக்கு பிடித்தக்கூடிய வரன், இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள். ஒரு சிலருக்கு கூட்டுத் தொழில் ஆர்வம் இருக்கும். செவ்வாய் 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கா, 10ல் குரு இருக்கா, ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம், கூட்டு தொழில் பண்ணலாம், சொந்த தொழில் போகலாம். இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ கோச்சாரத்தில் எந்த தடை இல்லை.
கோச்சாரம் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் எந்த தடை இல்லை. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குற கடனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல எல்லாம் கடன் கிடைக்கும். இப்போ பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் நல்ல அமைப்பு, பாக்கியம் கொடுக்கும். தகப்பனால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. தகப்பன் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவார், உங்களுக்கு வேண்டியதை எதையாவது ஒன்று செய்வார். 11ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில், 11ஆம் அதிபதி உங்கள் ராசியில். அப்போ 11ஆம் அதிபதி உங்கள் ராசியில் லாபத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் சிந்தனைகள் பூரா தொழில் இருந்தீங்கன்னா எப்படி லாபத்தை அனுபவிக்கிறது, எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் அப்படித்தான் கொண்டு போகும். சுக்கிரன் வலிமையாக இருக்காரு. சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, ஏன்னா சுக்கிரன் நல்ல, அதாவது குரு நல்லா இருக்கார். செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சபலம் பெற்ற குருவின் பார்வை. குரு சுகஸ்தானத்தை பார்க்கறது, தனஸ்தானத்தை பார்க்கறது. தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதும், தனஸ்தான அதிபதியை பார்ப்பதும், பாக்யாதிபதி பார்க்கறதும் சூப்பரான ஒரு அமைப்பு அல்லவா? அப்போ இந்த நவம்பர் மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. நல்ல தெய்வ வழிபாடு, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, நல்லா இருக்க போறீங்க. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ திருமணம் நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டல்களுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.